வணக்கம். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் வந்து 2455 வேகன்சிக்காக ரெக்ரூட்மெண்ட் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பாரத் எக்ஸாம் டீம் வந்து ஸ்பெசிஃபிக்காக யார் என்ன ஸ்டடி மெட்டீரியல் கேட்குறாங்களோ ஸோ அதை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதற்கும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளிக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அதற்கு அடுத்தபடியாக வந்து மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் இப்போ ரெடி ஆகிருக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதே போல் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மெக்கானிக்கல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கள் எக்ஸாமே நடக்கலை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கெங்க கிடச்சது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டிஎன்பிசியில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க வச்சதுலேருந்து ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் செட் வந்து இதோட சேர்த்து கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து 5 ப்ரீவியஸ் இயர் செட்டு மெக்கானிக்கல் தனியாக அவங்களுக்கு வந்துடும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்னில் பேப்பர் 2ல் வந்து அது ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழ் இருக்குது. அதற்கான 5 செட் வந்து ப்ரீவியஸ் இயர் செட் வந்து கொடுத்துட்றோம். ஏன்னா எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொடுக்குறோன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ கார்ப்பரேஷன் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது, கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க. தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 to 10லேருந்து 10 யூனிட் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு யூனிட்டுக்கு வந்து 300க்கு குறையாமல், ஒரு யூனிட்டுக்கு 200 இருக்கும், ஒரு யூனிட்டுக்கு 800, ஒரு யூனிட்டுக்கு 1000 கூட எம்சிக்யூவா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டைப்பில் வந்து நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் டாபிக்ஸ் எல்லாமே எம்சிக்யூ தான், நோட்ஸாக நம்ம இல்லை, எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000க்கு மேலே வந்து எம்சிக்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே சிலபஸு கவர்டு எம்சிக்யூ தான். ஸோ நம்ம வந்து ஏதோ மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் எடுத்து கொடுக்கல, சிலபஸு கவர்டு எம்சிக்யூ தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட வந்து எந்த ஸ்டடி மெட்டீரியலுமே இல்லை, ரெஃபர் பண்ணுற புக்கும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் படித்தாகணும். அந்த பணியை தான் நம்மளும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு 8000 எம்சிக்கு வந்து சிலபஸ் கவரை வந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலும் இருக்குது. ஏற்கனவே ட்ரிபிள் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், அதுவும் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மெக்கானிக்கலும் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ. எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு சொல்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் ஒரு யூனிட் கூட அனுப்புகிறேன். சரிங்களா? நீங்கள் சாம்பிள் ஒரு யூனிட் கூட எந்த யூனிட் கேட்குறீங்களோ அந்த யூனிட் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஒர்த்தாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாங்க. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அந்த ஐடியா இருக்குமான்னு தெரியல, அதையும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர் வச்சுருக்காங்க, பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். இந்த சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 300 மதிப்பெண். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் பேப்பருக்கு 300 மதிப்பெண், 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து மார்னிங் செஷன் அந்த மாதிரி நடக்கும். அது இந்த சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடையது. ஸோ இப்போ வந்து மெக்கானிக்கல் பேப்பர்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் பேப்பரில் 200 கொஷின்ஸ் வரும். அதை வந்து இன்ட்டு 1.5 மார்க் கன்வெர்ட் பண்ணி 300 மார்க்ஸாக வச்சுக்குவாங்க. அப்புறம் பேப்பர் 2ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? அப்புறம் அது வந்து 150 மார்க்கு. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபிக், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், சயின்ஸு, மேக்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் வந்து நீங்கள் 40% எடுத்தால் போதுமானதான். அந்த மார்க்கை வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து சப்ஜெக்ட் பேப்பருக்கு 300 மதிப்பெண், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் மார்க் எடுத்துக்குவாங்க, அது ப்ளஸ் 150, அப்போ 450. இன்டர்வியூக்கு மட்டும் 60 மார்க். அப்போ வந்து டோட்டலாக வந்து ரேங்கிங்க்கு 510 மார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்க போகுது. அவங்களுக்கு தெரியும் ஜூன் ஜூலையில் எக்ஸாம் நடக்க போகுதுன்ட்டு. ஸோ என்கிட்ட எந்த ஸ்டடி மெட்டீரியலுமே இல்லை ஃபீல் பண்ணுறவங்க, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் சாட் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன்.
சாம்பிள் ஒரு யூனிட் கூட அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கலாம். நம்ம வந்து சப்ஜெக்ட் பேப்பருக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். அதுவும் கூட நீங்கள் சேர்த்து வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அது இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறைக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு அப்டேட்டு, உங்களுக்கு தேவையான தகவல் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் தேவைங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் சிவிலுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது ப்ராசஸுமே ஒரு 3 நாளில் முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுமே இதே மாதிரி ஒரு காணொலி வரும், நீங்கள் வாங்கி பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே.